Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல மிளகு பட்டன் கரகர எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து இந்த மழைக்கு நல்ல காரசரமா நல்ல கரகரன்னு மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே வந்து கரகரன்னு வந்துச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. அந்த பருப்பு நல்ல பூக்க வேகணும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. அந்த பருப்பு பாருங்கள் நல்ல பூக்க வெந்திருக்கு. அதில் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து பயன்படுத்தி ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க. இது வந்து அங்கங்கே கொஞ்சம் அந்த கொரகொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மசிச்ச அந்த பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட வெறும் அரிசி மாவு தான் இருக்குன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து வறுத்த மாவு தான் இருக்குன்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு உரலில் வந்து அந்த பாதியும் காலுமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன், சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருகல், 1/2 டீஸ்பூன் பட்டர் வெண்ணெய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே இதில் வந்து அந்த மசிச்ச பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம முறுக்கு மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும் இது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்குங்க. ஒரு சின்ன உருண்டை, ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. இது வந்து பட்டன் கரகரன்றதுனால ஒரு சின்ன உருண்டையை எடுத்துட்டு அந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி சுழட்டிக்குங்க. அடுத்ததாக அந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு நம்முடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அந்த உருண்டைக்கு நடுப்பக்கமாக ஒரு அழுத்தம், ஒரு சின்ன அழுத்தம் மட்டும் கொடுங்க. அப்போ 2 பக்கமும் மாவு வந்து இந்த மாதிரி வரும். அப்போ அந்த மாவு ஒரு தடவை இப்படி தள்ளிட்டு மறுபடியும் மேலேயும் கீழேயும் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடைச்சிரும். இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் திக்காக இருந்தாலே நல்லா தான் இருக்கும், மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைஸில் இருக்கணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து மொத்தமாக உருட்டிட்டு சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியதான். போடும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடாமல் இருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுழட்டி விட்டாலே எல்லா பக்கமும் நல்லா சுழண்டு வரும், நல்லா வெந்து வரும். இது வந்து கொஞ்ச நேரத்திலே வெந்து வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்திருக்கு. இதுதான் வந்து சரியான பதம். இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப அருமையாக மிளகு பட்டன் கரகர சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பேருக்கு ஏற்ற போலே நல்ல கரகரன்னு மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மழைக்கு அதுவும் நல்லா சாயந்தர வேலைகளில் சூடான ஒரு டீயோட இதை நல்லா கரகரன்னு கடித்து சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குதுன்னு. உடைச்சும் காமிக்கிறேன். நல்லா உடைக்கும் போது நல்லா அதாவது ரொம்ப கல் மாதிரி இருக்காது, உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களே ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்யூ.